அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 8 நிமிடத்தில் 8 பொய்களை சொன்ன பிஜே என்ற தலைப்பின் கீழே நாம தொடர்ந்து இது 4வது வீடியோ. அதான் உங்களுக்கு தெரியுமா, நிமிஷா பிரியாவுடைய தூக்கு தண்டனை தள்ளி வைக்கப்படுவதற்கு அபூபக்கர் முஸ்லியாருடைய கடுமையான முயற்சியும் காரணம். அவருடைய முயற்சி மட்டும்தான் காரணம். இந்திய அரசாங்கம் கைவிட்ட நிலையில் அபூபக்கர் முஸ்லியாருடைய முயற்சி கை கொடுத்தது, அதெல்லாம் தள்ளி வைக்கப்பட்டுச்சு. அதெல்லாம் தெரியும். அது சம்பந்தமாக பிஜே என்ற நரக ஏஜென்ட கூப்பிட்டு ஜீவாட்டுடைய பேட்டி நேர்காணல் பண்ணும்போது அதுல பிஜே சொன்ன 8 நிமிடம் 10 நிமிடத்தில் 8 பொய்களை சொன்ன அதுதான் சொல்லியிருக்கோம். அதனுடைய 4வது வீடியோ தான் இது. முதல்ல வீடியோ பாருங்களேன். கூட எனக்கும் அவருக்கும் கூட ஒரு விவாதம் எல்லாம் கூட நடந்திருக்கு. 1986வது வருஷத்துல நாகர்கோயில்ல கோட்டாருங்கிற பகுதியில வைத்து, ஆமா கோட்டார்ல தானே ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. நாகர்கோயில் ரயில்வே ஸ்டேஷனே கோட்டார்ல தானே இருக்கு. கோட்டார்ல இருக்கு. அந்த கோட்டார்ல ஒரு விவாதம். எந்த விவாதம்னா, தர்காவுக்கு செல்வது தப்புங்கிற தலைப்புலையும், மனிதனை கடவுளாக கூடாதுங்கிற தலைப்புலையும் நாங்க ஒரு அணியா நின்று வாதம் பண்றோம். எதிர்த்தரப்புல இருந்து இலங்கையில இருந்து பலரையும் கூட்டிட்டு வர்றாங்க. கேரளாவில இருந்து இவரையும் அழைச்சிட்டு வர்றாங்க. இந்த காந்தபுரம் அபூபக்கர் முஸ்லியாரு அப்போ அவருக்கு ஒரு 55 வயசு அவருக்கு இருக்கு, நமக்கு ஒரு 33 வயசு இருக்குன்னு வைங்களேன். அந்த விவாதத்துக்கு பிறகுதான் இங்க தமிழ்நாட்டில் இந்த தர்கா வழிபாட்டுக்கு எதிரான கருத்து அடிபட்டு போனாங்க. அதுல அந்த விவாதத்தில் அவங்களுக்கு நிரூபிக்க முடியல. அதுக்கு பிறகுதான் வீடியோ பாத்தீங்களா? இப்ப இந்த வீடியோ என்ன சொல்றோம் அப்படின்னாக்க, அபூபக்கர் முஸ்லியார் அவர்களுக்கும் பிஜே என்ற இவனுக்கும் 1986ல கோட்டார்ல ஒரு விவாதம் நடந்துச்சான். உங்க சிரிப்பா இல்ல தம்பி? நீங்களாம் சிரிக்காதீங்க பாப்போம். அந்தால நீங்க சீக்கிரத்தை பார்த்து நான் எதையாவது பேச போய் அதை கேட்டுட்டு அந்த ஆளு பிஜே போய் தற்கொலை பண்ணி செத்து போக சுலைமான் என் சாவுக்கு காரணம்னு எழுதி வச்சு தற்கொலை பண்ணிட்டு செத்துக்கிட்டு போய் தொலை போறோம். அப்ப நான் மாட்டிக்குவேன். அதனால சிரிக்காத விடு. நான் என்ன சொல்றேன்னா, அபூபக்கர் முஸ்லியார் ஒன்னோடு விவாதித்தார்களா? கேட்கிறவனா சிரிக்கிறான்பா. ஏன் தெரியுமா? அபூபக்கர் முஸ்லியாருக்கு தமிழ் தெரியாது, உனக்கு தமிழ் தவிர மொழியே தெரியாது. அபூபக்கர் முஸ்லியார் தெரிஞ்சது மூணு மொழி நல்ல தரவா பேசுவார்னு எனக்கு தெரியும். அதை விட கூடுதலா தெரியுமான்னு எனக்கு தெரியாது. நான் அவரை அறிந்தவரை, எனக்கு தெரிந்தவரை அவருக்கு 3 மொழி ஃப்ளூவண்டா நல்லா பேசுவார். 1 மலையாளம், 2வது ஆங்கிலம், 3வது அரபி. இந்த 3 மொழிகளும் ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப நீரோட்டம் போன்று எந்த தங்கு தடையும் இல்லை பேசக்கூடிய ஒரு திறமையான ஒரு ஆலிம் பெருந்தகை. சாதாரண ஆலிம்ல ஆலிம் பெருந்தகை, ஒரு மிகப்பெரிய ஞானம் நிறைந்த ஒரு மனிதர். அதனால அவருக்கு தெரியும். ஆனா உனக்கு ஆங்கிலம் தெரியாது, மலையாளம் தெரியாது, அரபி அறவே தெரியாது. உனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு தமிழ், அந்த தமிழ் அவருக்கு தெரியாது. நான் கேட்கிறேன், உனக்கு தெரிஞ்ச தமிழ் அவருக்கு தெரியாது, அவருக்கு தெரிஞ்ச 3 மொழி எதுவுமே உனக்கு தெரியாது. எந்த மொழியை பேசிக்கிட்டீங்க? வேற்று கிரகத்திலிருந்து ஏதாவது மொழியை புதுசா இறக்குமதி பண்ணி அதை 2 பேரும் படிச்சு விவாதிச்சுக்கிட்டீங்களா? என்ன எனக்கு ஒண்ணுமே புரியலையே. விவாதம் நடந்தது உண்மை. இது எவ்வளவு பெரிய கேனத்தனமான வாதம். விவாதம் நடந்தது உண்மை 86ல, அது கோட்டார் நடந்தது உண்மை. அதுல அபூபக்கர் முஸ்லியார் விவாத குழுவுல வரல, உன்னோட விவாதிக்கிறதுக்கு அவங்க வரல. அவங்க கௌரவமாக கண்ணியத்திற்காக அந்த சுன்னத் ஜமாத் குழு, உன்னோட விவாதிக்க சுன்னத் ஜமாத் குழுவினர் அவங்கள ஒரு மரியாதைக்காக கூட்டு வந்தாங்க. அவங்க பார்வையாளர்களா இருந்தாங்க. நீயும் விவாதிக்க வரல. உனக்குதான் ஒரு மண்ணும் தெரியாது. அப்ப நீ தீக்காவல இருந்த இல்ல, இறைவனே இல்லை என்று இறை மறுப்பு கொள்கையில் இருந்திய. இப்ப காப்பிரால இருந்த இல்ல, நாத்திக கொள்கை ஊறி திளைத்தவனாச்சு. அப்பலாம் நீ அவனுக்கு இஸ்லாத்தை பத்தி அப்ப உனக்கு என்ன தெரியும்? ஒரு மண்ணு தெரியாது, ஒரு கூந்தலும் தெரியாத நீ என்ன போய் விவாதிக்கிறது? நீயும் ஒரு பார்வையாளர் வந்த, அவங்களும் ஒரு பார்வையாளர் வந்தார். விவாதித்தது வேறு குழு, சுன்னத் ஜமாத் சார்பா ஃபக்ருதீன் சர்ஹிங்கிற ஒரு ஆலிமுடைய தலைமையில் ஒரு குழு, அந்த பக்கம் சில பைத்தியங்கள் சேர்ந்த ஒரு குழு பேசிட்டு, நீயும் அந்த பக்கம் உட்காந்து வேடிக்கை பார்த்தா அசத்து அவங்க கண்ணியமா உட்காந்து என்ன நடக்குன்னு பார்த்தாங்க. அவ்வளவுதான். நீ எப்படி விவாதிச்சிருப்பாங்க? இது எவ்வளவு பெரிய கோணங்கித்தனமான கோமாளித்தனமான கருத்து என்பதை யோசிக்க வேண்டும். இது எவ்வளவு பெரிய அப்பட்டமான பொய். நிரூபிக்க முடியுமா? நீ அது மட்டும் இல்லாம அந்த விவாதத்துல நிரூபிக்க முடியாம ஓடிட்டாங்கன்றான். வீடியோ பாத்தீங்களா? ஓடிட்டாங்கன்றான். நீ திருச்சியில சைபுதீன் அசரத்தோடு விவாதிச்சவே நீ ஓடணும், மன்னிப்பு கேட்டவன். அதாவது என்ற கிதாபு காசு வாங்க கிதாபு வாங்க காசு இல்ல, அதனால நாங்க பார்க்காம எதையோ எழுதிட்டோம் அப்படின்னு ஓடனவன். அங்கேயே தோந்து போன திருச்சியில.
அதே போல வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்க கலியக்காவில் ஷேக் அப்துல்லா ஜமானியோட பேசுகின்ற போது அங்க கடைசியில வெற்றி தோல்வி யாருன்னு தீர்மானிப்பதற்கு முன்னாடி சண்டை உருவாக்கி புட்டுட்டு ஓடுனீங்க, அது எல்லாருக்கும் தெரியும். கோயம்புத்தூர் நடந்த விவாதத்தை தோந்து போனீங்க, மேலப்பாளையத்தில் நடந்த விவாதத்தை தோந்து போனீங்க, தூத்துக்குடியில் நடந்த விவாதத்தை உருவம் இருக்கா இல்லையா அதுலயும் தோந்து போனீங்க, எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். இந்த சென்னை தியாகராய மண்டபத்தில் நடந்த விவாதத்துல கடைசியில கேள்வி பதில வந்து ஆமீர் பிலாலியா மாசாவுடைய நாராசுபா ஓடுற பையன் வாங்கி ஒரு கேள்வி கேட்டான். அந்த கேள்விக்கு டக்கான முடிச்சுக்கிட்டு பதில் சொல்ல முடியாம, அப்ப அதுக்கு கேள்வி பதில் சொல்ல உன்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்து நான் போய் வீட்டுல போய் உனக்கு பதில் அனுப்புறேன்னு சொல்லும்போது அந்த பையன் அதுவும் அப்படி இங்கேயே சொல்லியா அப்படிங்கும் போது ஒன்றும் பண்ண முடியாது, சண்டை உருவாக்கி அதுவும் கெடுத்து போயிட்டு அதுவும் உனக்கு பதில் சொல்ல முடியல. ஒரு 4வது முறை ஒரு பையனுக்கே ஒரு நாள் பதில் சொல்லும்போது வெக்க மான சூடு சொன்ன ஒரு மண்ணும் இல்ல. இதுல அபூபக்கர் முஸ்லியோட என்னடா விவாதிக்க போற நீ? சொல்லு, எவ்வளவு பெரிய பொய், அப்பட்டமான பொய். இது அவன் சொன்ன 3வது அப்பட்டமான பொய். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.